வணக்கம் மக்களே, நாங்கள் தான் உங்கள் செந்தூர் சேனல். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, சுட்ட கருவாட்டு குழம்பு பற்றி பார்க்க போகிறோம். உடம்புக்கு மிக அருமையான ஒன்று. அதுக்கு தேவையானது கருவாடு நல்லா சுட்டு எடுத்துக்கலாம். தேவையான பொருள் உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், பல்லாரி, வாழைக்காய், முருங்கைக்காய் இதையெல்லாம் எடுத்துக்கலாம். தேங்காய் அரைமுடி தேங்காயை புதுசு நறுக்கி அதை அரைச்சிக்கலாம். அது கூட பல்லாரி, தக்காளி எல்லாம் அரைச்சிக்கலாம். சீரகம், வெள்ளைப்பூடு சேர்த்து நல்ல மையாக அரைச்சி ஒரு சின்ன பவுலில் தேவையான அளவு புளி எடுத்து கரைச்சி வச்சுக்கலாம். ஒரு கடாயில் ஒரு பவுலில் தண்ணியை ஊற்றி தேவையான புளியை கரைச்சி வச்சுக்கலாம். ஒரு கடாயில் தக்காளி பழத்தை வெட்டி போட்டுக்கலாம். அரைச்சி வச்ச தேங்காயை உள்ளே கொட்டிக்கலாம். கரைச்சி வச்ச பொடியை நல்லா பிசைஞ்சு விட்டு கரைச்சி வச்சுக்கலாம். தேவையான மசாலாவை கடாயில் போட்டு கரைச்சி வச்சுருக்க புளியை உள்ளே ஊற்றிக்கலாம். நல்லா கைப்பட நல்லா தேவையான அளவு தண்ணியை ஊற்றிட்டு அது தக்காளி நல்லா நசுக்கி விடலாம். அது நல்லா நசுக்கி விட்டால் தான் அந்த தக்காளி புளி பெற்றா தனியாக சுவையாக இருக்கும். உருளைக்கிழங்கு எல்லாம் வெட்டி தனியாக வச்சுருக்கோம். குழம்ப கொண்டு அடுப்பில் போட்டுக்கலாம். எல்லா காயும் வாஷ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க, அதான் நல்லது. குழம்பு அடுப்பில் போட்டு கொதிக்குது. இந்த காய்கள்லாம் உள்ளே போட்டாச்சு. குழம்புக்குள்ளே எல்லா காயும் போட்டாச்சு, கொதிக்குது. நல்லா சுண்டை வற்றணும். நல்லா வற்றினதும் அந்த சுட்ட கருவாடை அந்த குழம்புக்குள்ளே ஒரு இறக்கிறதுக்கு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி போட்டுக்கலாம். போட்ட கொஞ்ச நேரத்தில் குழம்பு நல்லா வற்றிடும். வற்றின வேலைன்னா தேவையான உப்பு அந்த கருவாடை போட்டு இறக்கிக்கலாம். சுவையான சுட்ட கருவாட்டு குழம்பு ரெடி.